Hi students, இன்னைக்கு நம்மளோட சேனல் GR Success STஸ்ல 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் 2025க்கான கவர்மெண்ட் தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் கீ ஆன்சர் தான் பார்க்க போகுது, அஃபிஷியல் கீ ஆன்சர். ஸோ இந்த கீ ஆன்சர் தான் ஃபைனல் கீ. ஸோ ஆல்ரெடி நம்மளோட சேனல் GR Success STஸ்ல 1080 கீ பார்த்துருந்தோம். ஸோ இந்த கீ படி தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் ரிலேஷன் நடக்கும். ஸோ ஓவராலாக 14 1 மார்க்குமே சிங்கிள் ஆன்சரை தான் கொடுத்துருந்தோம். எல்லாருமே 13th 1 மார்க் வந்து ஹேட் லாக்டு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஸோ ஏன்னா வந்து பார்த்தா இது புக் இன்சைடில் இருக்கிற கொஸ்டின் லாக்டு, அதனால் மேக்ஸிமம் 14 out of 14 இருக்குது நிறைய சான்சஸ். 2 மார்க் பாருங்கள், hungry, sight of the food, on seeing the mother with the fish, parents support instinct, எது எழுதினாலும் நமக்கு 2 மார்க் தான். அதே மாதிரி வந்து பண்ணுற கொஸ்டின் நம்பர் 16 வந்து பண்ண ரைட் ஷார்ட் நோட் அண்ட் கம்பேரிசன் பண்ண போது பார்த்தீங்கன்னா ஐஎன்எஸ்சி தாரா தனிக்கு எத்தனை பாயிண்ட்ஸ் இதில் ஏதாவது 2 பாயிண்ட்ஸ் தான் போதும். நெக்ஸ்ட் 17 எக்ஸாக்டாக 150 rupees 150 எழுதினா போதும். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 18 கேட்டிருந்த பார்த்தீங்கன்னா டாம் கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டேஞ்சர் ஆஃப் லூசிங் ஸ்மென். நெக்ஸ்ட் போயம் கொஸ்டின் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏதாவது இதில் இருக்கிற வேர்டு எழுதியிருந்தீங்கன்னா இப்போ ஈஸியாக 2 மார்க் எடுத்துலாம். ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் வாக் வித் எ ஸ்மைல் அண்ட் எஸ்ஸாம், வாக் வித் எ ஸ்மைல் அண்ட் எஸ்ஸாம், நோ மேட்டர் வி ஷுட் நாட் ஒரு கம்பேர் பண்ண கிரிக்கெட். அதே மாதிரி அதுக்கப்புறம் 21ல் பியில் பாருங்கள் எத்தனை வேர்டு கொடுத்து ஏதாவது எழுதினா போதும். 22லையும் கம்பேர் பண்ணும். நெக்ஸ்ட் கிராமர் 23ல் பானு சேஸ் தட் ஷீ இஸ் என்ஜாயிங் ஹர் ஹாலிடேஸ். நெக்ஸ்ட் த எனிமி ஹஸ் பின் டிஃபீட்டட் பை அவர் ஆர். நெக்ஸ்ட் ஹேவ் யூ கம் ஃப்ரம் ஹோம்ஸ் ஆஸ்க்டு கம்பேர் பண்ண. 26th வந்து எனி கிராமட்டிக்கல் கரெக்ஷன்ஸ் கேன் பி கிவன். தட் மீன்ஸ் வந்து எந்த மெத்தட்னால் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் ஒரு எக்ஸாம்பிள் டெஸ்பெக்ட் ஆர் சிக்னஸ் கொடுத்துருக்காங்க. இதே வந்து இன்ஸ்பெக்ட் ஆஃப் ஆர் சிக்னஸ் அல்லது இன்ஸ்பெக்ட் ஆஃப் ஆர் பீயிங்ஸ் எது எழுதினாலும் கரெக்ட் தான். 27ல் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா த மவுண்டன் ரோட் இஸ் ஃபுல் ஆஃப் டேஞ்சரஸ், அல்லது செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா எனி மீனிங்ஃபுல் சென்டென்ஸ் கேன் பி கிவன் 1 மார்க். அதாவது எந்த மெத்தட்னு எழுதியிருக்கலாம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக கொடுத்த சி கேன் கெட் ரியலி டப் வென் வின்ஸ் ஆர் பிக்கிங் அப்படின்னு கம்பேர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரோடு மேப் ரிலவெண்ட்டாக இருந்தால் போதும். நெக்ஸ்ட் பேராகிராஃப் ஒரு சீகல் பேராகிராஃப் பொறுத்தவரைக்கும் இந்த கீ பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம எந்த மெத்தட்னு எழுதினா ஈஸியாக ஸ்கோர் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தாங்க. கீழே கொடுத்துருக்கோம்னா ஃபுல் மார்க்ஸ் கேன் பி அவார்டட் ஃபார் பேராகிராஃப் வித்தவுட் மிஸ்டேக் யூசிங் த இன்ஸ் வித் எனி ரிலவெண்ட் ஆன்சர். அதாவது என்னென்னா நீங்கள் எந்த கைட்னாலும் படிச்சிருக்கலாம், ஆனால் ரிலவெண்ட்டாக இருந்தால் போதும். அதே மாதிரி கிராமட்டிக்கல் எரர்லாம் இருந்தால் ஃபுல் மார்க். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோஸ்ட்டுக்கான பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பசங்க, கோஸ்ட் பேராகிராஃப். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் டெக்னாலஜி பேராகிராஃப்னா எப்படி கொடுத்தோம் பேராகிராஃப் இன்கார்பரேட்டிங் மினிமம் எனி 5 டே டு டே லைஃப் யூசஸ் ஆஃப் டெக்னாலஜி வித்தவுட் மிஸ்டேக் கேன் பி கிவன் ஃபுல் மார்க் கொடுத்துருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் லெசனுக்கும் இன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது கீழே வந்து கொடுத்துருக்கிற பாயிண்ட்ஸ் தான் ஃபுல் மார்க்ஸ் கேன் பி அவார்டட் ஃபார் பேராகிராஃப் வித்தவுட் மிஸ்டேக் யூசிங் இன்ஸ் வித் எனி ரிலவெண்ட் ஆன்சர் இருந்தால் போதும். அதுக்கு லைஃப் பாயிண்ட் பேராகிராஃப் அதே ரூல் தான். ஜென்ரல் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க எந்த மெத்தாலும் எந்த அதே மாதிரி நோ மன் ஆர் பாருங்க அதே தான். நெக்ஸ்ட் ரைமிங் ஒரு ரைம் ஸ்கீம் பார்த்தா கோல்டு ஸ்கோல்டு மீட் ஸ்ட்ரீட் 2 மார்க்கு, ஏஏபிபி 1 மார்க், எபித்தட் எழுதியிருக்கலாம், பர்சனிஃபிகேஷன் எழுத 1 மார்க், சம்மர் ஸ்கோல்டு 1 மார்க். நெக்ஸ்ட் பேராப்ரேசிங் டைட்டில் எழுதினா 1 மார்க், பேராப்ரேசிங் ஆஃப் த பாயம் லைன்னா அது கொடுத்துருக்கிற அந்த பாயம் எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருந்த 3 மார்க், கன்க்ளூஷன் எழுதினா 1 மார்க். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 37 38 37 ரீஅரேஞ்ச் எக்ஸாக்டாக இது மாதிரி ஆர்டர் பண்ணினா 38க்கு வந்து பார்த்தா நிறைய ஆன்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இது எக்ஸாக்டாக எழுதினா 5 மார்க் கிடைச்சிருக்கும். அட்வர்டைஸ்மெண்ட் போகிறது அவுட்லைன் போட்டுனா 1 மார்க், நேம் ஆஃப் த ப்ராடக்ட் பிராண்ட் அவுட்லைன் எழுதினா 1 மார்க், இமேஜ் பிக்சர் எழுதினா 1 மார்க், அந்த பார்த்தீங்கன்னா கேட்ச் டிஸ்கிரிப்ஷன் அட்ரஸ் இருந்தால் 1 மார்க். ஸோ 5 மார்க் இப்படி தான் ஸ்ப்ளிட் பண்ணலாம். லெட்டர் ரைட்டிங் அதே மாதிரி தான். சென்டர் அட்ரஸ், டேட்டு, ரிசீவர் அட்ரஸ் போட்டால் 1 மார்க். நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் சானிடேஷன் எழுதினா 1 மார்க். நெக்ஸ்ட் பாடி ஆஃப் த லெட்டர் 2 மார்க், க்ளோசர் எழுதினா 1 மார்க். நோட்டீஸ் ரைட்டிங் நேம் ஆஃப் த இன்ஸ்டியூஷன் அண்ட் பிளேஸ் எழுதினா 1 மார்க், நேம் ஆஃப் த ப்ரோக்ராம், டேட் ஆஃப் டிராஃப்டிங் தான் 1 மார்க், டீடைல்ஸுக்கு 2 மார்க், அண்ட் அதே மாதிரி சைன் பண்ணியிருந்த பர்சன் தான் 1 மார்க். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிக்சர் பொறுத்த வரைக்கும் ரிலவெண்ட்டாக இருந்தால் போதும் 5 மார்க். நோட் மேக்கிங் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் பப்ளிக்கில் எதிர்பார்க்கறதுனா நோட் மேக்கிங் தான் ஃபுல் மார்க் கொடுக்க மாட்டாங்க. அப்படிலாம் கிடையாது, எது எழுதினாலும் ஃபுல் மார்க் கிடையாது. நோட் அந்த டைட்டில் போட்டால் 1 மார்க், வேர்ட்ஸ் பிரேஸ் வித் ஆல் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வித் ஆர் வித்தவுட் டைப் அண்ட் சப்ஹெட்டிங் பாயிண்ட் வித் பாயிண்ட்ஸ் எந்த மெத்தட்லாம் 4 மார்க். அல்லது சம்மர் ரைட்டிங் எழுதினா கட்டாயம் டைட்டில் இருக்கணும், ரஃப் காப்பி ஃபேர் காப்பிக்கு 2 மார்க். எரர் ஸ்பாட் பாருங்கள், ரைஸ் இஸ் த ஸ்டேபிள் ஃபுட். அதே மாதிரி பிகாஸ் சத்யா வாஸ் ஷி வாக்டு ஸ்லோலி, ஸ்லோ அண்ட்னா ஐ வில் பி 15 அல்லது ஐ ஷால் பி கம்பெனி லேர்னிங் வந்து பார்த்து லாங்குவேஜ் இஸ் ஆல்வேஸ் யூஸ்ஃபுல். அதுக்கு மெமரி போய் எக்ஸாக்டாக ஒவ்வொரு லைன் ஒவ்வொரு மார்க் வந்து கொடுத்துருந்தாங்க, ஈஸியாக கட்டாயம் எழுதியிருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆடிட்டர் வர பொறுத்து டைட்டில் எழுதினா 1 மார்க், ஓன் சம்மரி வித்தவுட் மிஸ்டேக் 6 மார்க், மாரல் 1 மார்க். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கோட்டு இதில் பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருந்தேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா முள்ளணும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செகண்ட் கேட்டேன் நாட்டில் ஏ டே இன் 2008 and 89 அதே மாதிரி டைட்டில் ஓன் சம்மரி வித்தவுட் மிஸ்டேக் எந்த கைட்னாலும் படிச்சிக்கலாம், மிஸ்டேக் இல்லாத எழுதினா போதும் ஃபுல் மார்க் கிடைக்கும். அதே மாதிரி நெக்ஸ்ட் 47 எழுதியிருந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக தட் மீன் பேசேஜ் காம்பிரிகன் இந்த வேர்டு இருந்தால் தான் ஃபுல் மார்க் கொடுப்பாங்க. அந்த மெத்தட் எழுதிக்கலாம். அந்த பாயிண்ட் காம்பிரிகன் ரொம்ப சிம்பிளாக கேட்டுறது. ஸோ ஓவராலாக இதில் பார்த்த கீ ஆன்சர் வந்து ஃபைனல் கீ இதுதான். இந்த கீ படி தான் நமக்கு வந்து வேல்யூஷன் நமக்கு நடக்கும். நீங்கள் அதனால் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மார்க் நல்ல மார்க் பப்ளிக்கில் வரும், அதனால் கவலைப்படாமல் இருமா. நீங்கள் ஆல்ரெடி கோட்டேலி, ஆஃப் ஏலி, ஃபஸ்ட் டிவிஷன், செகண்ட் டிவிஷன், தேர்ட் டிவிஷன் வந்த மார்க்கை விட ஸோ பப்ளிக்கில் கட்டாயம் உறுதியாக சொல்கிறேன் 100% நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நல்ல மார்க் வந்து நிறைய சான்சஸ் இருக்குது. கவலைப்படாமல் இருங்க. எப்பவுமே வேல்யூவேஷன் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இருக்கும். நீங்கள் வந்து இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறதுனா நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கீ ஆன்சர் வந்து எப்படி சார் கொடுப்பாங்க, எப்படி சார் மார்க் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்து பார்த்தா மோர் தென் 15 years பப்ளிக் வேல்யூவேஷன் போயிருக்கோம்ப்பா. ஸ்டூடெண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ தான் அதுவும். நீங்கள் எந்த கைட்னாலும் படிச்சிருக்கலாம், ஆனால் கான்செப்ட் சரியாக இருந்தால் போதும் ஃபுல் மார்க் கிடைக்கும். ஸோ கவலைப்படாமல் இருங்க. ஸோ கட்டாயம் நீங்கள் எல்லாருமே நல்ல மார்க் எடுக்கலாம். ஸோ ஆல் தி பெஸ்ட். ஓகே, தேங்க்யூ, பாய்.